ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல்ல த பெஸ்ட் கேப்டன்னா நம்ம தலதோனி சொல்லி ஆகணும். ஏன்னா தலதோனி செய்யாத ஒரு செயலே இல்லை. ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஒரு பினிஷியராகவும் ஒரு கேப்டனாகவும் டீமை எப்படி வழி நடத்தணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்ச ஒரு பிளேயர் தான் எம்எஸ் தோனி. அதனாலதான் தலதோனியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு கேப்டன், ஒரு லெஜண்டை எடுத்து இன்னையோட 16 வருஷம் ஆச்சு. சிஎஸ்கே அணி ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா தலதோனி எடுத்தது 2008ல். விவிஎஸ் சந்திரசேகர் மட்டும் இல்லைன்னா தலதோனி எடுத்திருக்கவே மாட்டாங்க. அவர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்கே அணிக்காக நம்ம தலதோனி எடுத்து வந்துட்டாங்க. அதுவும் பாருங்க நண்பா, 2007 வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டனா விடவே மாட்டாங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல டீம் ஃபுல்லா அதை மீறி எடுத்தாங்க பாருங்க சிஎஸ்கே அணி. அதுக்கு ஒரு கிரேட்னே சொல்லலாம். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு சகாப்தங்க சிஎஸ்கே அணிக்காக இன்னும் நிக்காம போய்கிட்டே இருக்கு. அஸ் அ கேப்டனா இருந்து செய்யாத சம்பவங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அஸ் அ கேப்டனா இருந்து அதிக வின் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அஸ் அ கேப்டனா இருந்து 10 முறை ஃபைனல் கூட்டி போய் 5 முறை டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காப்புல. 5 முறை ரன்னர் அப் வாங்கி கொடுத்துருக்காப்புல. அஸ் அ கேப்டனா இருந்து சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் கூட்டி போயிருக்காப்புல 12 முறை. சொல்லிட்டே போலாம். சிஎஸ்கே அணிக்கு செய்யாத ஒரு சம்பவமே இல்லை தலதோனி. இன்னும் வரை சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல தலதோனியை. ஒரு கேப்டனா இருந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி பவுலிங் ரொட்டேட் பண்ணணும், எப்படி பவுலிங் ரொட்டேட் பண்ணக்கூடாது, எப்படி ஃபீல்டிங் நிப்பாட்டணும்னு கரெக்டா தெரிஞ்சு கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் எம்எஸ் தோனி. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். தலதோனி செய்யாத ஒரு சம்பவமே கிடையாது. இந்த சீசன் கடைசி சீசன் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாதே இருக்க போது. இந்த சீசன் கடைசி சீசன் தலதோனிக்கு. அதை கேட்கும் போது அஸ் அ ஃபேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, தலதோனி முடிவு பண்ணிட்டு அதை மாற்றமே கிடையாது. போன சீசனே தலதோனி ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாப்புல கப் அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம். அவர் கொடுத்த வாக்குக்காகவும் ஃபேன்ஸ்க்காகவும் மட்டும்தான் நான் இந்த சீசன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. போன சீசன்ல தலதோனி என்ன செஞ்சாப்புலையோ அதை விட இந்த சீசன் ஃபேன்ஸுக்காக ஒரு சம்பவம் பண்ண போறாப்புலன்னு எனக்கு தோணுது. நீங்க வேணா பாருங்க, இந்த சீசன்ல ஒரு சம்பவம் செய்ய போறாப்புல.